வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இந்த அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தென்படும் போதே உடனடியாக நம்ம மருத்துவ பரிசோதனை செய்து அது புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம சிகிச்சை பெற்றுக்கொண்டு உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2020ஆம் ஆண்டுலலாம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், விந்துப்பை புற்றுநோய், இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது என்னன்னா அப்படின்னா அந்த நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளுமே தாமதம் ஏற்படும். ஸோ இதன் காரணமாக தான் அந்த சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுது. அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சில பொதுவான அறிகுறிகளை வைத்து நம்ம புற்றுநோய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுல இருந்து விடுபட்டு கொள்ளலாம். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது இங்கே தெரிந்து கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் காலங்கள் நமக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு எடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த விதமான உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உடல் எடை குறையுதுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிந்து கொள்ளுங்க. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்டுகொள்ளாமல் நம்ம விட்டுறக்கூடாது. பெரும்பாலான நபர்கள் அது கவனிக்க மாட்டாங்க. அது ஏதோ உடலில் வெப்ப கட்டி ஏற்பட்டிருக்கு, சூட்டு கொப்பளங்கள் மாதிரி இருக்கு, இல்லைன்னா கொழுப்பு கட்டி போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். புற்றுநோயினுடைய அந்த செல் பரவலே வீக்கம் போல கட்டி போல தான் பரவ ஆரம்பிக்கும். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகுவது நல்லது. ஸோ அவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இது சாதாரண கட்டி தானா அல்லது புற்றுநோய் காரணமாக வீக்கங்களோ கட்டிகளோ ஏற்பட்டிருக்கா அப்படின்றது மருத்துவரை சந்தித்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஸோ ஒருவேளை அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அப்போ தான் நம்ம உடனடியாக சிகிச்சை பெற்று விடுதலை பெற முடியும். தொடர்ந்து உங்களுக்கு இருமல் ஏற்பட்டுதான் பாருங்க, இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிந்து கொள்ளுங்க. இப்போ தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்க எப்படி அதை புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருக்கிறதால கூட தொடர்ந்து இருமல் ஏற்படலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு 3 வாரங்களிலிருந்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு, அதாவது 1 மாத காலங்கள் தாண்டியும் அந்த இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுதான் ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ தொடர்ந்து நீங்கள் இருமிக்கிட்டே இருக்கிறது, இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறது, அப்புறம் இருமும் போது சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்கிறதால தான் நீங்கள் அது என்ன ஏதுன்றது மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனக்குறைவாக நீங்கள் விட்டுறாதீங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது ஒரு புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறும், இல்லைனா அந்த மச்சத்தினுடைய அந்த மருவினுடைய அளவு அதிகரிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமான மருத்துவ நிபுணரை அணுகுவதை காட்டிலும் தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை நீங்கள் அணுகணும். அதாவது ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு டீல் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க, இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா, சாதாரண ஸ்கின் டிசீஸ் தானா, இல்லைனா ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவே இது இருக்கா அப்படின்றது அவங்க உங்களுக்கு குறிப்பிட்டுருவாங்க. நாமளாகவே ஒரு பயத்தில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதே போல் கவனம் இல்லாமலும் நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா உடனே மருத்துவர் அணுகி சரி செய்து கொள்ளணும். ஏன்னா இப்போ உடலில் எந்த பாகங்களில் வேணுமானாலும் புற்றுநோய் ஏற்படலாம். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் உங்களுக்கு இருக்கா பாருங்க, இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. சிறுநீர் வழி
வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குங்க. மேலும் நீங்கள் வழக்கத்தை விட கழிப்பறைக்கு வந்து அதிகமாக போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா அது வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுது, அப்புறம் கீழ் முதுகில் வந்து வலி இருக்குது அப்படின்னா இதெல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. அப்போ கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கான உணவுகள் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது கழிவு நீக்கம் எப்படி நடக்கணும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை மட்டும்தான் சிறுநீர் வழியாக சிறுநீரகம் வெளியேற்றணும். அதுதான் ஒரு சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமான வேலையும் கூட. அந்த மாதிரி இல்லாமல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் ரத்தங்களையுமே நமக்கு வந்து அந்த சிறுநீர் வழியாக கசிய வைக்குது அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் அந்த கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம். சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸு இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் கூட உங்களுக்கு வந்து ஆயிருக்கலாம். ஸோ நுண்ணுயிர் தொற்றுகள் கூட உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் சிறுநீரில் ரத்தம் கசிதல் ஏற்படுது அப்படின்றது ஒரு அபாயகரமான நிலை தான். உடனடியாக நீங்கள் பயப்படாமல் மருத்துவரை சந்தித்து அது என்ன ஏதுன்றதை உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது. உங்களுக்கு கடுமையாக விவரிக்க முடியாத அளவுக்கு உடலில் வலி ஏற்படுது, எந்த காரணங்களுமே இல்லாமல் அந்த உடலில் வலி இருக்குன்னா அதுவுமே வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சுன்னா அது வந்து கேன்சர் சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா கேன்சருடைய ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வலியை வந்து அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கும் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி சரி செய்து கொள்ளணும். அந்த உடல் வலி உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் அது வந்து சரியாகாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை சந்தித்து அது என்ன ஏதுன்றதை பார்த்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக அது இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிக்கிறது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள், அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக செயல்படுதுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்பில் எரிவது போன்ற உணர்வு பெரும்பாலும் அல்சர் வியாதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க என்ன நினச்சிக்கோங்கன்னா நமக்கு அல்சர் இருக்கிறதால தான் இந்த மாதிரி மார்பில் அதிகமாக எரியக்கூடிய உணர்வு இருக்குன்னு அவங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு போயிடுவாங்க. அல்சர் இருந்தாலுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் அது வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து அல்சர் ப்ராப்ளத்தால் உங்களுக்கு மார்பில் எரிவது போன்ற உணர்வு இருக்கா, இல்லைனா புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியால் இது உங்களுக்கு வந்திருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உணவை விழுங்குவதில் உங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுதா பாருங்கள், இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உணவு உண்ணும் போது உங்களுக்கு வந்து வலி ஏற்படுறது, அதையும் மீறி நீங்கள் உணவு விழுங்குனீங்கன்னா அந்த உணவை விழுங்குறதுக்கே நீங்கள் சிரமப்படுவீங்க. அதையும் மீறி விழுங்கும்போது உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான அனைத்து அறிகுறிகளுமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக பார்க்கப்படுது. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அதை வந்து. ஏன்னா உணவு குழாய் வந்து நமக்கு சரியில்லை, சாப்பாடே நம்ம வந்து சரியாக சாப்பிட முடியல அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். அப்புறம் அதை காரணமாக வச்சு நிறைய நோய்கள் வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நலமாக இருக்க வேண்டியது அவசியம்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது சரி பண்ணிக்கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக சொல்லலாம், இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தானே, அதில் எப்படி புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது மாதிரி இரவில் வியர்க்கிறது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும். ஸோ அது என்ன லிம்போமா புற்றுநோய் வித்தியாசமாக இருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வகை புற்றுநோயால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் அந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே பாதிப்படைஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி இரவில் அதிகம் வியர்த்தல் உங்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா உடனே நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்களுடைய அறிகுறிகளாக இருக்கிறதால இந்த அறிகுறிகள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது, உடனடியாக சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் நாம் சொல்லியிருக்கக்கூடிய இப்போ இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் வந்து மருத்துவரை சந்தித்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்வது நல்லது. உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.